ஏழை விறகு வெட்டி சிவபெருமானையும் சனி பகவானையும் மனமார பக்தியுடன் வழிபட்டான். தினமும் காகங்களுக்கு உணவு வைத்த பிறகே அவன் சாப்பிடுவான். ஒரு நாள் அவனுக்கு 7:30 சனி தொடங்கியது. கோடரி உடைந்தது, காயமடைந்தான், குடும்பம் உணவின்றி தவித்தது. ஆனாலும் அவன் பக்தியை மட்டும் கைவிடவில்லை. கடைசியாக இருந்த அரிசியில் கூட ஒரு பகுதியை காகத்துக்கு வைத்தான். அதே நேரத்தில் ஒரு பேராசைக்காரன் அவன் மீது பொய்ப்பழி சுமத்தி மன்னனிடம் புகார் கொடுத்தான். காவலர்கள் கைது செய்ய வந்தபோது தினமும் உணவளித்த காகம் சத்தமிட்டு அவனை எச்சரித்தது. காகத்தின் சைகையை நம்பி சிவதத்தன் காட்டுக்குள் தப்பிச் சென்றான். சனி பகவானின் அருளால் ஆயிரக்கணக்கான காகங்கள் வந்து காவலர்களின் கவனத்தை திசை திருப்பின. அதனால் சிவதத்தன் உயிர் தப்பினான். மறுநாள் உண்மையான குற்றவாளி பிடிபட்டான். சிவதத்தன் விடுவிக்கப்பட்டு பரிசும் பெற்றான். சோதனை காலத்திலும் தர்மத்தை விடாதவரை சனி பகவான் என்றும் கைவிட மாட்டார் என்பதே இந்த கதையின் பாடம். ஓம் சனீஸ்வராய நமः.